ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் எப்படிப்பா இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா, கள்ளக்குறிச்சி மாடலில் கத்திரிக்காய் காரக்குழம்பு பார்க்க போகிறோம். கள்ளக்குறிச்சி ஸ்டைல் அப்படின்னா அதில் வந்துட்டு இந்த வெள்ளை சுண்டல் இருக்குது இல்லைங்களா, அதே போடுவாங்க. சின்ன வெங்காயம் முழுசு முழுசாக போடுவாங்க. அப்புறம் இந்த மணத்தக்காளி போட்டு தான் செய்வாங்க காரக்குழம்பு. நான் இன்றைக்கி அதெல்லாம் போடாமல் வெறும் கத்திரிக்காய் மட்டும் போட்டு அதே ஸ்டைலில் காரக்குழம்பு வைக்க போகிறேன். எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்கப்பா. அதுக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாமா? கடலப்பருப்பு. நான் வந்து குழம்பு கொஞ்சம் அதிகமாக வைக்க போகிறேன்ப்பா. ஏன்னா 2 நாளைக்கு எனக்கு காட்டில் வேலை இருக்குது. வேலைக்கு போகிறேன், கூலி வேலைக்கு போகிறேன். அதனால் 2 நாளைக்கு குழம்பு வைக்காத வேலையாக சாப்பாடு மட்டும் செஞ்சு எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு குழம்பு வைக்கிறேன். கொஞ்சம் சேர்த்தே வைக்கிறேன், நிறையாவே வைக்கிறேன். நீங்கள் வந்து கொஞ்சமாக உங்களுக்கு தேவையானது என்னென்ன பொருள், இந்த பொருள் எல்லாம் போட்டு கொஞ்சமாக வச்சுக்கோங்க. எனக்கு நிறையா தேவையானதால் நான் நிறையா செய்கிறேன். அடுத்து பார்த்திங்கன்னா வரமல்லி, கடலப்பருப்பு, வரமல்லி. ஏன்னா ஏன் அவ்வளோ நிறையா வைக்கணும்னு ரீசன் சொல்லணும்ல, அதுக்காக தான்ப்பா. இடையில வந்து பேசுனதுக்கு சாரி. நான் வந்து கத்திரிக்காய் வந்து இந்த குழம்பு வந்து 2 மணிக்கே வைக்கலான்னு அரிஞ்சு வச்சேங்க பாருங்கள். இன்னமும் வெள்ளையாகவே இருக்குது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய் தண்ணியில் வந்துட்டு மஞ்சத்தூளும் உப்பு போட்டுக்கோங்க. இது 2 மணிக்கு அரிஞ்ச கத்திரிக்காய் எப்படி இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் அதுமாரி வாழைக்காய் இருந்தாலும், வாழைத்தண்டாக இருந்தாலும், வாழைப்பூவாக இருந்தாலும், கத்திரிக்காயாக இருந்தாலும் இதுமாரி உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டுக்கிட்டிங்கன்னா அப்படியே இருக்கும், கருத்து போகாமல். சரிப்பா, நான் வேறு பேசி உங்களை அறுத்துக்கிட்டே இருக்கேன். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடலப்பருப்பு, வரமல்லி, மிளகு, ஜீரகம். நான் வந்து வெங்காயம் அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 மணி எல்லாமே அரிஞ்சிட்டேன். வெங்காயம், கருவேப்பிலை, பூண்டு, வரமிளகாய், கத்திரிக்காய் அரிஞ்சு வச்சுக்கிறேன்ப்பா. அடுத்தது பார்த்திங்கன்னா தக்காளி. இதெல்லாம் ஒரே இடத்துல வைக்கிறதுக்கு இடம் இல்லை, அதனால தான் இடம் மாறி மாறி இருக்குது. அடுத்தது பார்த்திங்கன்னா தேங்காய். சரிங்களா, எப்படி தாளிச்சு வருதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கடலப்பருப்பு, வரமல்லி, மிளகு, ஜீரகம்லாம் வறுத்து தான் அரைக்க போகிறோம் நம்ம. அதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு கொஞ்சமாகவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க, அதெல்லாம் வறுக்கிற அளவுக்கு. லைட்டாக சூடலே மிளகாயை கொட்டி எடுத்துக்கலாம்ப்பா. மிளகாய் வந்து வெடிச்சிரும், பார்த்து போடுங்க, பொரிங்க. அவ்வளோதான்ப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடலப்பருப்பு போட்டுக்கலாம்ப்பா. நல்லா காஞ்சிச்சு. நான் ஒரு கையில் செல்லு பிடிச்சிட்டு ஒரே கையில் செய்யறேன்னா அதால் தான் இவ்வளோ ஒரு தயக்கம். அடுத்தது மிளகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்தது ஜீரகமும் கொட்டிக்கலாம். ஏன்னா எண்ணெய் சூடல் அதிகமாக இருந்தது இல்லையா, ஃபஸ்ட்டு மிளகு ஜீரகம் கொட்டியிருந்தால் கருகிட்டு இருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா வரமல்லி போட்டுக்கலாம்ப்பா. கடலப்பருப்பு வந்து 2 ஸ்பூன் போடுறீங்க அப்படின்னா வரமல்லி வந்து 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மிளகு ஜீரகம், நீங்கள் கொஞ்சமாக குழம்பு வைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் இந்த மாடல் ஸ்டைலுக்கு. ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் அது வந்து கடலப்பருப்பு, வரமிளகாய், தேங்காய் இது மாதிரி தான் வரமிளகாய் தான் பவுடர் போட்டிருப்போம். ஆனால் இதில் வந்து மிளகு ஜீரகம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். அதிகமாக பேசாமல் யாரும் தப்பாக நினச்சிக்காதீங்க. ரொம்ப கருகிடாமல் அங்கே பாருங்கள், பொன் மருளாக இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் எடுத்து ஆற வச்சுருங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேங்காயும் ஒரு வறுத்துக்கலாம்ப்பா. என்கிட்ட வந்து திருவுற அந்த தேங்காய் வந்து திருகிற மாதிரி அருவமனை இல்லை, அதனால் உடச்சி கீற்று எடுத்துக்கிட்டேன். இதை ஒரு வாட்டிடலாம் எண்ணெயில் கொட்டி. தேங்காய் கொஞ்சமாக எண்ணெய் நல்லா சூடேறிடுச்சுப்பா. தேங்காய் போட்டுக்கலாம். சும்மா எண்ணெய் கொஞ்சமாக போதும், எல்லா தேங்காயும் அதில் வரணும். அந்த திருவி இருந்தோம்னாக்கா அதிலே போட்டு வறுத்துருக்கலாம். தனியாக எண்ணெயில் போட்டு வறுத்துக்கலாமேன்னு தான் தனியாக வறுக்கிறேன். நீங்கள் வந்து திருவி வச்சுருந்தீங்கன்னா அந்த பருப்பு கூட போட்டு வறுத்துக்கோங்க. லாஸ்ட்டை கொட்டி 4 கிளறிக்கோங்க.
ரொம்ப நேரம் இருக்குன்னுன்றதில்ல, சும்மா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இல்லை, அல்லது ஒரு கொஞ்சம் சேர்த்து எண்ணெய் போட்டிருந்தா ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான், போதும்ப்பா. லைட்டாக வறுத்தோம்னா கொஞ்சம் நல்ல வாசனையாக இருக்கும், அதுக்காக தான். இறக்கிடலாம். குழம்பு தாளிச்சிக்கலாம்ப்பா. நான் வந்து அதிக குழம்பு அப்படின்றதால ஃபேன் ஓடுறதால அடுப்பு டக்குன்னு ஆஃப் ஆகிடுச்சு. சிம்மில் வச்சுருந்ததால் பற்ற வச்சுட்டு, குழம்பு வந்து அதிகன்றதால கொஞ்சம் பெரிய குண்டான எடுத்துக்கிட்டேன். தாளித்து விடுறதுக்கு வந்து தேவையான எண்ணெய் ஊற்றிக்கலாம்ப்பா. காரக்குழம்பு வந்து இது எண்ணெய் நிறைய இருந்தால் நல்லாயிருக்கும். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க. என்னோடய சமையல் வீடியோ வந்து தொடர்ந்து எல்லாருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியும். நான் எப்பயுமே எண்ணெய் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுவேன், எந்த சமையலுக்காக இருந்தாலும் சரி தான். எண்ணெய் நல்லா சூடு ஏறட்டும். எனக்கா ஒரே பதட்டமாக இருக்குது. ஏன்னா 2 மணிலேருந்து இங்கே பாட்டு சவுண்டு வேறு, பயங்கரமான சவுண்டு. ஐயோ வீடியோ எடுக்க முடியுமோ எடுக்க முடியாதா தெரியலேன்ட்டு. இப்போ இது எல்லாமே தாளித்து விட்டு குழம்பு கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணுற வரலையும் பாட்டு பாடக்கூடாதுன்னு மனசார வேண்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா குறுக்க வந்து பாட்டு வந்துச்சுன்னா போச்சு, ஆஃப் ஆயிரும்ல. குழம்பு அதுக்காக நிறுத்தியும் வைக்க முடியாது. கடவுள் புண்ணியத்தில் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கேப் கிடச்சா போதும், நான் கூட்டி வச்சுருவேன். நம்மளோட சேனல்லாம் பார்த்திங்கன்னா பாட்டு சவுண்டெலாம் கேட்கவே கூடாது. பாட்டு சவுண்டு, குழந்தைங்க அழுகுற சவுண்டு, இதெல்லாம் கேட்கவே கூடாதுப்பா. அதுக்கு தான் ரொம்ப கஷ்டப்படுறதா இருக்குது. எங்கேயும் பக்கம் டிவி இல்லாமல், எங்கேயுமே ரேடியோ சவுண்டு இல்லாமல் இருக்கிற நேரமாக பார்த்து தான் வீடியோ எடுக்க முடியுது. அதுவும் ரொம்ப கஷ்டம். அதை விட இன்னொன்று பார்த்திங்கன்னா, நான் ஒரு கையால் செல்லு பிடிச்சிட்டு ஒரு கையால் தாளித்து விட்டு செஞ்சுட்டு இருக்கிற எல்லா சமையலுமே, நான் என்னோடய சேனலை ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து இப்போ வரலையுமே ஒரே கையில் தான் செல்லை பிடிச்சிட்டு ஒரே கையில் தான் சமைச்சிட்டு இருக்கேன் நான். சரிப்பா, எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிச்சு. கடுகு போட்டுக்கலாம்ப்பா. அடுத்து பார்த்திங்கன்னா பூண்டு கொட்டிக்கலாம். பூண்டு வந்து கொஞ்சம் சேர்த்தே போட்டுக்கோங்க, சரிங்களா. அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம், கருவேப்பிலை. என்ன ஒன்று கை காலில் அடிச்சிருமோ என்னொன்று ஒரு பயம், அவ்வளோதான். என்ன சுளிர்னு பட்டாலே எவ்வளோ வலி அளிக்கும். பார்த்து கவனமாக செய்யுங்கப்பா. அப்புறம் நீங்கள் வந்து யாராவது சேனல் வச்சுருக்கீங்க, நீங்கள் வந்து கிச்சனில் செய்கிறீங்க அப்படின்னா செல்லில் வந்து நெட்டு ஆன் பண்ணி செல்லு கிட்ட எடுத்துகிட்டு போகக்கூடாது. கேஸ் அடுப்புக்கிட்ட நெட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. அதுமாரி வந்து ஏரோப்ளேன் மூடில் போட்டுக்கோங்க. ஃபோனு எதுவுமே வராமல் அழகாக டென்ஷன் இல்லாமல் வீடியோ எடுங்க. அடுத்தது கத்திரிக்காய் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ இந்த கத்திரிக்காய் வந்து நீங்கள் தனியாக வடச்சட்டி இருந்து அதில் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி கத்திரிக்காய் மட்டுமே லைட்டாக வணக்கி போடுற மாதிரினாலும் நீங்கள் போட்டுக்கலாம், அது உங்கள் விருப்பம். நான்மே செய்யலாம். ஆல்ரெடி நான் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டேன். அந்த பாட்டு சவுண்ட்லாம் வரதுக்குள்ளே சீக்கிரமாக வீடியோ எடுக்கணும் அப்படின்ட்டு தான் பண்ணிங்க. வேணால் கத்திரிக்காய் வந்து தனியாக எண்ணெயில் பொரித்து போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும்பா. அந்த டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா சூப்பராக பக்காவாக இருக்கும். அடுத்து தக்காளி போட்டுக்கலாம்ப்பா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த குழம்புக்கு வந்துட்டு புளி நான் ஆல்ரெடி வந்து சுடுதண்ணில் ஊற வச்சு எடுத்து வச்சிட்டேன். நீங்கள் எவ்வளோ குழம்பு வைக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி புளி போட்டுக்கோங்கப்பா. ஒரு டைம் வச்சு பாருங்கள். எந்த சமையல் இருந்தாலும் நீங்கள் ஒரு டைம் வந்து அளவாக கொஞ்சமாக அந்த என்ன மெத்தடில் செய்கிறாங்களோ அது வந்து கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்காக தெரிஞ்சிடும். புளி அதிகமாக இருக்குதா, அப்போ அடுத்த தடவை கம்மி பண்ணிடலாம். இல்லை புளி கம்மியாக இருக்கா, சரி அடுத்த தடவை வைக்கும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம் அப்படின்னு புளி, உப்பு, காரம் எல்லாமே நம்ம அதுமாரி கொண்டுட்டு போகிறது தான்.
நான் சமையல் வீடியோ போடுறதுலேருந்து நம்ம வீட்டில் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கு எப்படி கற்றுக் கொடுப்போமோ அதேமாரி தான் நான் சமையலில் செய்யும்போது உங்ககிட்ட பேசுகிற மாதிரி நான் போட்டுட்ருக்கேன். தவறாக இருந்தால் மன்னிச்சிருங்க. நான் பேசுகிறது கரெக்டுன்னு நினச்சி தான் நான் பேசுகிறேன். எனக்கு அவ்வளோவா பேசலாம் தெரியாதுப்பா, சரிங்களா? ஏன்னா நம்மளாம் கிராமத்தில் பிறந்தவங்க, அவ்வளோவா பேச தெரியாது. உப்பு வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு கொஞ்சமாக போட்டுக்கலாம்ப்பா. கொஞ்ச நேரம் நல்லா வணங்கட்டும். இப்போ வந்து நான் அடுப்பில் சிம்மில் வச்சுக்கிட்டேன்ப்பா. இது வந்து தேவையான அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம்ப்பா. நான் வந்து குழம்பு நிறைய வைக்கிறதில்ல, கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கிறேன். நீங்கள் வந்து கம்மியாக இருந்தீங்கன்னா கம்மியாகவே போட்டுக்கோங்க. நான் போடுற அளவே வந்து தயவு செஞ்சு போட்டுறாதீங்க, நான் அதிகமாக வச்சிட்ருக்கேன். மஞ்சத்தூள். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மிளகாத்தூள். நம்ம போயிட்டு எங்கள் பெரியப்பா வீட்டில் ஒரு கிளாஸ் வாங்கிட்டு வந்தேன். நான் வந்து மிளகாத்தூள் அரைக்கலை, வீட்டு மிளகாத்தூள், வீட்டிலே வந்து அரைக்கிற மிளகாத்தூள். இது சூப்பராக இருக்கும் குழம்புக்கு. அந்த கடைத்தூள் போட்டால் கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மியாக போயிடும், நல்லா இருக்காது. அதனால் எங்கள் பெரியப்பா வீட்டில் போயிட்டு வாங்கிட்டு வந்தேன். 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன்ப்பா. அடுத்தது 2 ஸ்பூனு. காரம் வந்து உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. ஏன்னா மிளகாய் நம்ம வறுத்து வச்சுருக்கிறோம் இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க. நான் குழம்பு நிறைய வைக்கிறதால எனக்கு தேவையான காரத்துக்கு போட்டுக்கிறேன். நீங்கள் பார்த்து உங்களுக்கு தேவையான காரத்துக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்கப்பா. நான் ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். குறையாக 2 ஸ்பூனு, நிறைய 2 ஸ்பூனு. இந்த பொடியெலாம் வந்து எண்ணெயிலே வணங்கும் போது குழம்பு நல்லாயிருக்கும். பொடி வந்து இந்த மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி இதெல்லாம் வந்து பச்சை வாடை இல்லாமல் இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் மல்லி பொடி போட்டுக்கலாமா. நம்ம மல்லின்னு தான் போட்டிருக்கிறோம், ஆனால் குழம்பு கொஞ்சமாக மல்லி பொடி போட்டுக்கலாம். இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம்ப்பா. நான் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போதைக்கு வந்து காய் வேகட்டும்ப்பா. 1 சொம்பு தான் ஊற்றிருக்கேன், காய் வேகட்டும். இதில் வந்து புளி கரைச்சி ஊற்றிக்கலாம்ப்பா. நான் வந்து கரைச்சிட்டேன், ஊற்றிக்கலாம். இது நல்லா கொதிக்கிட்டுப்பா. பயங்கரமான காற்று அடிக்குது, கரண்ட்டு நிற்கிறதுக்குள்ளே நான் அதெல்லாம் அரைக்கணும். சரிப்பா, இது வந்து நல்லா கொதிக்கிட்டோம். நல்லா கிளறி விட்டுக்கலாம்ப்பா. நான் அதெல்லாம் அரைச்சி எடுத்துக்கிட்டேன், கரண்ட்டு நிற்கலை. இந்த புளி ஊற்றுனது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து போயிருக்கு பாருங்க, சூப்பராக இருக்குது. இப்போ அப்படியே வந்து நம்ம உப்பு கொஞ்சமாக போட்டோம் இல்லைங்களா, இப்போ இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். போதும். இதுக்கப்புறம் வந்து லாஸ்ட்டில் எல்லாத்தையும் அரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் டேஸ்ட்டு பார்த்துட்டு கொதிக்க வச்சுக்கலாம். நான் வந்து எல்லாமே அரைச்சிக்கிட்டேன்ப்பா, ஊற்றிடலாம். இதை ஊற்றுனதுக்கப்புறம் தான் கிட்டவே இருந்து கிளறி விட்டுகிட்டே இருக்கணும், ஏன்னா அடி பிடிச்சிரும் இல்லையா. தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிட்டேன்ப்பா, ஏன்னா குழம்பு நிறைய வேணும் இல்லையா. அதனால் நான் நினச்ச குழம்பு வந்துடுச்சு, நினச்ச திக்கான பதத்துக்கு வந்துடுச்சு. இதுவே வந்து நல்லா கொதிச்சுதுன்னா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இப்போ நீங்கள் இது எல்லாமே ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சம் குடிச்சு பாருங்கள், மிளகாத்தூள் போதுமா, உப்பு போதுமா. உப்பு காரம் தானே மெயின் டேஸ்ட்டு, ஏன்னா புளி வந்து போதும். அது வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்தாலும் தெரிஞ்சிக்காது, எக்ஸ்ட்ரா போனாலும் கொஞ்சம் புளிக்கும். அப்போ வந்து சரி பண்ணிக்கலாம் நம்ம அடுத்த டைம் வைக்கும்போது. இப்போ இதில் வந்து டேஸ்ட் பார்த்துக்கலாம்ப்பா. இப்போ இதிலே வந்துட்டு உங்களுக்கு புளி கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் புளி ஊற்றினா பரவாயில்ல அப்படின்னா கொஞ்சம் போது கரைச்சி ஊற்றிக்கோங்க. சூப்பர். எனக்கு வந்து புளி எல்லாமே போதும், உப்பு மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் லாஸ்ட்டில் இறக்கும் போது போட்டுக்குவேன். நீங்களும் அது மாதிரி வந்துட்டு காரம் எல்லாமே பக்காவாக இருக்குது. இதில் என்ன ஒரு மிஸ்டேக்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து அம்மா மிக்ஸி, நான் வந்து ஏற்கனவே என்னோடய வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும், அம்மா மிக்ஸி இது.
சரியாக மையாதுங்க பாருங்கள். கொஞ்சம் திரியாக இருக்குதா, ஒன்றும் பரவாயில்ல, நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு தான் நம்ம செய்ய முடியும். நீங்கள் வந்து கம்பெனி ஐட்டமாக வச்சுருப்பீங்க இல்லையா, நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்கப்பா. ஏன்னா நான் வந்துட்டு இது பிளேடு வந்து மாற்ற கொடுக்கலாம். ஏன்னா பிளேடு மாற்ற கொடுத்தோம்னா 1 மாதம் ஆகும், அவங்களும் இழுத்து அடிச்சிருவாங்க. அந்த 100 200 வாங்குவாங்க. வாங்குறது பிரச்சனை இல்லை, உடனே மாற்றி தரமேனா நம்ம வந்து கொடுக்கலாம். அது 1 மாதம் 2 மாதம்னு இப்படி இழுத்து வச்சுருவாங்கப்பா, யாரும் சீக்கிரமாக கொடுக்குறதில்ல. அதால் தான் கொடுக்காம இருக்கேன். நான் போய்ட்டு ஈரோட்டில் போய்ட்டு என்னோடய மிக்ஸி எடுத்துகிட்டு வர வரலையும் அம்மா மிக்ஸியில் தான் செஞ்சு ஆகணும். நீங்கள் நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க, சரிங்களா? டேஸ்ட்டுலாம் பக்காவான டேஸ்ட்டு. இதில் வந்து நீங்கள் வந்துட்டு மணத்தக்காளி வச்சுருக்கிறீங்க, இல்லை வாங்கிட்டு வந்து போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு வடைச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி அந்த மணத்தக்காளி கொஞ்சம் லைட்டாக பொரிச்சு விட்டு அதை வந்து இது கொட்டிடுங்க. சேர்ந்து கொதிக்கும் போது ஒன்றா சேர்ந்து கொதிச்சிடும், சூப்பராக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்தால் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க முழுசாக. தாளிக்கும் போது வெங்காயம் போட்டு தாளிக்கிறோம் இல்லைங்களா, அதிலே சின்ன வெங்காயம் முழுசாக போட்டுக்கோங்க. வெள்ளை சுண்டல் இருந்தாலும் வச்சு அதை தனியாக வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சு தனியாக வச்சுக்கோங்க. இது கொதிக்கும் போது லாஸ்ட்டில் கொட்டி ஒரு 2 கொதி விட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துருங்க, சூப்பராக இருக்கும். ஏன்னா நான் இதெல்லாம் போடலை, அதாவது நீங்கள் அதுமாரி போடலான்னு சொல்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதுமாரி செஞ்சுக்கலாம் இந்த மெத்தடில் கூட. நல்லா கொதிக்கட்டும்ப்பா. இதை கொதிக்க ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் கிட்டமே இருந்து பதமாக இருந்து கிண்டி விடு, நல்லா அடி பிடிச்சிக்கும். சாரிப்பா, பார்த்தீங்கன்னா கரண்ட் ஆஃப் ஆகிடுச்சி. அதான் நினச்சிட்டே இருந்தேன் இல்லைங்களா, எப்படியும் கரண்ட் ஆஃப் ஆகும் அப்படின்ட்டு. குழம்பு வந்து அடி பிடிக்காமல் கிளறி விட்டுலாம். சரிப்பா, நீங்கள் வந்துட்டு நான் இதோட முடிச்சிக்கிறேன். ஏன்னா கரண்ட் இல்லை, ஒரு கையில் வந்து மெழுகுவத்தி பிடிச்சிட்ருக்கேன். ஏன்னா குழம்புல விழுந்துடும் இல்லையா, எடையை தான் பிடிச்சிட்ருக்கேன். வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்து தான் நான் பார்க்கணும். போர்க்களம் மாறலாம், போர்கள் தான் மாறுமா அப்படிங்கிற மாதிரி என்னோடய கதையும் போயிட்டுருக்கு. என்னோடய வாழ்க்கையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. இப்போ இந்த சேனல்லையும் அப்படி தான் போயிட்டுருக்கு. சரிப்பா, இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நுரை வருது பார்த்திங்களா, அந்த நுரை ஃபுல்லாக அடங்குனதுக்கப்புறம் நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் பச்சை வாடை வராமல் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து இறக்கிடுங்கப்பா, சரிங்களா? ஏன்னா கரண்ட் இல்லை, அது வரலையும் நீங்கள் நான் வெயிட் பண்ணி எடுக்க முடியாதுல்ல, ரொம்ப சிரமமாயிரும். அவ்வளோதான், அந்த குழம்பு வந்து அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உப்பு காரம், அப்பா கையில் இறங்கிடுச்சு, இந்த மெழுகுவத்தி வந்து கையிலே ஊற்றிச்சு. இந்த இதில் வந்து உப்பு காரம் எல்லாமே பார்த்துக்கோங்க. அவ்வளோதான்ப்பா, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னோடய சூழ்நிலை அது மாதிரி 2 மணிலேருந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கிறேன் வீடியோவுக்கு. 2 மணிலேருந்து பாட்டு சவுண்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே காற்று மழை, லைட்டாக மழை தூரிக்கிட்டு இருக்குது. காற்று பயங்கரமாக அடிச்சிட்ருக்குங்க பாருங்கள், இதுவே நிற்க மாட்டேங்குது. அந்தளவுக்கு காற்று வந்து உள்ளேயே அடிச்சிட்ருக்கு. ஏன்னா இங்கே வந்து ஹோல்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய ஹோல்ஸ் இருக்குது. எங்கள் வீட்டில் கூரை வீடு தானே, ஷார்ட்ஸில் என்னோடய ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா தெரியும் வீடு எப்படின்னு சொல்லி. சரிப்பா, முடிச்சிக்கலாமா? பாய். நல்லா நுரை அடங்கினதுக்கப்புறம் நல்லா கொதிக்க வச்சு நல்லா குடிச்சு பாருங்கள். உப்பு காரம்லாம் போதுமான்னு பாருங்கள். பச்சை வாடை வராமல் இருக்குது அப்படின்னா சூப்பராக இறக்கிடுங்க, சூப்பராக சாப்பிடுங்க. ஓகேவா? பாய்ப்பா.